Illustration 5. On 1/1/2017, Mr. X took delivery from Mr. Y of 5 machines on hire purchase system. 4,000 being paid on delivery. 4,000 என்னன்னா டவுன் பேமெண்ட். அதை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். And the balance in 5 installments of 6,000 each payable annually 31st March, 31st December. அதாவது ஆனுவலி 5 இன்ஸ்டால்மெண்ட்டாக 6,000 பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் போட்டுருவேன். Second installment also 6,000. Third installment also 6,000. Fourth installment also 6,000. Sixth installment also 6,000. The vendor company charges is 5% interest per annum on yearly balances. அதாவது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 5%. ஓகே, 5% interest. The cash price of 5 machine was 30,000. இந்த 5 மெஷினோட வேல்யூ எவ்வளோனா 30,000. அப்போது ஈஸி தானே. டவுன் பேமெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஷோ த இன்ட்ரெஸ்ட் வித்தவுட் நரேஷன்ஸ் அக்கௌண்ட் assets account Mr. Y account for the 5 years assuming the purchaser charges depreciation at 20% on straight line method. ஸோ இப்போது கேஷ் ப்ரைஸ் அந்த மெஷினோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 30,000. 30,000 வந்து டவுன் பேமெண்ட்டாக எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம்னா 4,000. அப்போ 26,000 வந்து இன்னும் நம்ம பேமெண்ட் பண்ணணும். இப்போது நம்ம ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணோம். 5% இன்ட்ரெஸ்ட் ஆன் 26%. ஸோ 26,000 இஸ் 1,300 இஸ் எ இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். அப்போது ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா, அந்த அசெட்டில் நம்ம எவ்வளோ லெஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னா 4,700 ஒன்லி. ஸோ 4,700 நம்ம அந்த ஒரிஜினல் வேல்யூவில் நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டாக இவ்வளோ ரூபா கொடுத்துருக்கோம். அப்போது இதை லெஸ் பண்ணோம் அப்படின்னா 21,000 கிடைக்கும். 21,300. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் நம்ம வந்து 6,000 தான் பேமெண்ட் பண்ணியிருக்கோம். 5% ஆன் 21,300 இஸ் 1,065 இஸ் இன்ட்ரெஸ்ட். மைனஸ் 6,000 பண்ணோன்னா 4,935 நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டாக பேமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ 4,935 இதை லெஸ் பண்ணோம் அப்படின்னா 21,300 லெஸ் பண்ணோம்னா இன்னும் நம்ம பேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோனா 16,365. ஸோ நம்ம தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டும் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா 6,000 பேமெண்ட் பண்ணியிருப்போம். அப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் 5% ஆஃப் 16,365 பார்த்தோம்னா 818 rupees. இந்த 818 rupees தான் 818 rupees. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோவா இருக்கும்னா 6,000 வந்து லெஸ் பண்ணிட்டோம்னா கிடச்சிடும். எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட் 5,181. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி இன்னும் பேமெண்ட் பண்ணக்கூடிய பேலன்ஸ்லேருந்து லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா
நம்ம ரிமைனிங் என்ன பேலன்ஸ் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் கிடச்சிரும். தட் இஸ் 16,365 மைனஸ் 5,181. ஏன் நம்ம ரிமைனிங் பேமெண்ட் பண்ணக்கூடிய ருபீஸ் எவ்வளோனா 11,182. Fourth installment also we have paid 6,000. அதில் இப்போ interest for the fourth installment is 5% of 11,183 அப்படின்னு பார்க்கும்போது வந்து 600 is a interest. 600லேருந்து 6,000 லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 5,400 sorry ஒரு நிமிஷம் 600 and 560 சாரி இன்ட்ரெஸ்ட் வந்து 560. 560ல இருந்து 6,000 லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரிஜினல் அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் கிடச்சிட்டோம். அது எவ்வளோனா 5,440. இப்போது ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா 5,440. இதை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் நம்ம ரிமைனிங் ஃபிஃப்த் இன்ஸ்டால்மெண்ட்டில் பேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் கிடச்சிடும். 11,183லேருந்து 5,440 நம்ம லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு 5,742. சிக்ஸ்த் இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் நம்ம ஃபிஃப்த் இன்ஸ்டால்மெண்ட்டாக நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கதும் 60,000. அப்போது இதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணணும்னா 5,742 into 5% is 287. இதில் இருந்து நம்ம 6,000 லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த அமௌண்ட் கிடச்சிரும் 5,700. wait 1,182 minus 5,440 லெஸ் பண்ணிட்டோம்னா ஓகே 743 5% ஓகே மைனஸ் 6,000. யா எவ்வளோ இதில் எவ்வளோ கிடைக்குன்னா 5,000 பிரின்சிபல் அமௌண்ட்டாக நம்ம எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக 1 2. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டாக பேமெண்ட் பண்ணி முடிச்சிருந்துருக்கோம். Let me verify, please. $42. Yeah, 58. Okay, sorry. This is 58. 5% எவ்வளோன்னு பார்த்தோம்னா அதாவது நம்ம பேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளோனா ரிமைனிங் பேமெண்ட் பண்ணக்கூடியது 5,742 இல்லைன்னா 43 தான் வந்துச்சு. அது கூட நம்ம போட்டுக்கலாம் 42. அப்போ இதிலேருந்து நம்ம லெஸ் பண்ணுறோம் 6,000 மைனஸ் 5,743 போட்டோம்னா 257 rupees interest for final installment. இனி நம்ம ஜேர்னல் என்ட்ரி பார்ப்போம். ஜேர்னல் என்ட்ரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அசட் பர்ச்சேஸ் பண்ணலாம். அசட்டை contribute to மிஸ்டர் ஒய் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ரூபாய்க்குன்னா 30,000. மிஸ்டர் ஒய்
டவுன் பேமெண்ட்டாக எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 4000. நரேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சம்மிலே கொடுத்துட்டாங்க 4000. மிஸ்டர் எக்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு மிஸ்டர் பேங்க் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். ஒய்க்கு வந்து ஏ பேமெண்ட் பண்ணியிருக்காங்கிறதுனால ஒய்க்கு வந்து ஒய் டெபிட் ஆகும், பேங்க் வந்து கிரெடிட் ஆகும் நமக்கு எக்ஸுக்கு. அந்த ஃபஸ்ட் இயரோட எண்டில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா, ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் வந்து 1300. இது வந்து டியூ என்ட்ரி. இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு மிஸ்டர் ஒய் அக்கௌண்ட் கிரெடிட். நம்ம அப்புறம் என்ன பண்ணுறோன்னா பேமெண்ட் பண்ணுறோம் அவனுக்கு 1300 ஒய் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு அந்த வருஷம் டிப்ரிசியேஷன் எவ்வளோனா, ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் தான் 30%. 30% ஆஃப் 20% ஆஃப் 30,000 அப்படின்னு பார்த்தோம்னா 6,000. 6,000 இஸ் டிப்ரிசியேஷன். 6,000 இஸ் டிப்ரிசியேஷன் ஃபார் எவ்ரி இயர். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படிங்கிறதுனால டிப்ரிசியேஷனில் எந்த விதமான சேஞ்சஸ் இருக்காது. இந்த விஷயத்தில் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். டிப்ரிசியேஷன் பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் டு டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். இதை கம்பைனாக போட்டாங்க. அப்போது இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ நம்ம அந்த வருஷம் பேமெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா 1300. டிப்ரிசியேஷன் எவ்வளோ நம்ம கிரெடிட் பண்ணியிருப்போம் அப்படின்னா 6,000. பிஎன்எல் அக்கௌண்ட்டில் இந்த ரெண்டையுமே ஆட் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா 6,000 + 1,300 is 7,300 is 7,300 பிஎன்எல் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயரில் உள்ள இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம்னா, நெக்ஸ்ட் இயரில் 1065. இது டியூ என்ட்ரி வந்து 1000 இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு மிஸ்டர் ஒய் 1065. இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு மிஸ்டர் ஒய் டியூ என்ட்ரி. மிஸ்டர் ஒய் அக்கௌண்ட் அதை அடுத்து நம்ம பேமெண்ட் பண்ணியிருப்போம். சேம் தான் 1065 பேமெண்ட் பண்ணியிருப்போம் டு பேங்க் அக்கௌண்ட், கிரெடிட் ஆகும். Depreciation for the second year also 66,000. 6,000. Depreciation account debit to asset account. P&L accountல நம்ம வந்து இந்த எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணுவோம். ஸோ total expenses for second year is 6,000 plus 1,065 is 7,065 rupees. 7,065 rupees. அதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 1,065 and depreciation is 6,000. The interest for the next year is third year interest is 818. Due date is due entry is interest account debit to Mr. Y account 818. Mr. Y account is அடுத்து நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். பேமெண்ட் பண்ணும்போது மிஸ்டர் ஒய் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் 818. Depreciation for the third year also 66,000. And எக்ஸ்பென்சஸ் வந்து அந்த இயர் எண்டில் வந்து நம்ம டெபிட் பண்ணுவோம். ஸோ 6,818 வந்து எவ்வளோனா டோட்டல் எக்ஸ்பென்சஸ். ஸோ 6,818 is the total expenses. It includes the 8,818 rupees interest and depreciation is 6,000. And next year interest is 500 and
டியூ என்ட்ரி என்னன்னா இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெபிட் டு மிஸ்டர் ஒய் 516 அண்ட் மிஸ்டர் ஒய் அக்கௌண்ட் அதாவது நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்னா பேமெண்ட் பண்ணக்கூடியதுக்கு வந்து மிஸ்டர் ஒய் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் 560. For the fourth year also depreciation is 6,000. Depreciation account debit to bank asset account. Total expenses எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த இயர் எண்டில் P&L அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் பண்ணுவோம். Total expenses for the fourth year is 6,560. It's here the interest expenses is 560 and 6,000 is in the depreciation for this year. For the final year interest is 257. We need to write a due entry. Interest account debit to Mr. Y account 257. Say interest for final year, final installment. And payment பண்ணும்போது Y account debit to bank account. It's the same. 257 and 257 payment பண்ணிருப்போம். And depreciation for the year also 6,000. Total expenses நம்ம P&L அக்கௌண்ட்ல வந்து டெபிட் பண்ணியிருப்போம். எவ்வளோனா 6,257. இதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 257 and depreciation is 6,000. So that's all channel entries. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அசெட் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. அசெட் அக்கௌண்ட் 2 easy. அந்த அசெட்டோட வேல்யூ எவ்வளோனா 30,000. அதோட டிப்ரிசியேஷன் எவ்வளோனா ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் இஸ் 6,000. ஸோ த ரிமைனிங் வேல்யூ ஆஃப் த அசெட் இஸ் இதுலேயும் 30K தான் வரும். நம்ம 6,000 லெஸ் பண்ணிட்டோம்னா 26,000 is a balance amount for the balance value of asset at the end of the first year. So the balance brought on அடுத்த வருஷம் நம்ம இதை கீழே கொண்டு வரணும். 26,000. இந்த வருஷமும் டிப்ரிசியேஷன் எவ்வளோனா 6,000. $26,000 6,000 லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 20,000. இது வந்து 26,000 நான் வந்து இடமும் டைமும் போதாது அதிகமாயிருங்கிறதுனால கம்மியாக போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி போட்டிருக்கேன். அந்த பேலன்ஸை வந்து 20,000 வந்து ப்ராட் டவுன் பண்ணுவோம் ஃபார் த தேர்ட் இயர். தேர்ட் இயர் ஆல்சோ 6,000 இஸ் இன்ட்ரெஸ்ட் டிப்ரிஷியேஷன். 6,000 லெஸ் பண்ணிட்டோம்னா அதாவது இந்த 20,000 வேல்யூ வந்து 6,000 டிப்ரிஷியேஷன் லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பேலன்ஸ் ஷீட் எவ்வளோனா 14,000. For the fourth year is 14,000. Depreciation is 6,000. Sorry. Don't miss பண்றேன். Oh my god. Sorry பா.
இதில் 24,000 தான் வரும். நான் இங்கேயே மிஸ் பண்ணிட்டேன். 24,000. ஸோ 24,000 இங்கே கொண்டு வந்திருப்போம். பேலன்ஸ் ப்ரோ டவுன் பண்ணியிருப்போம். டிப்ரிசியேஷன் 6,000. 6,000 லெஸ் பண்ணோம்னா 18,000. 18,000 ப்ரோ டவுன் பண்ணோம்னா நெக்ஸ்ட் இயர் ப்ரோ டவுன் பண்ணிட்டு 6,000 வந்து டிப்ரிசியேஷனை லெஸ் பண்ணிவிட்டு லெஸ் பண்ணோம்னா 12,000 பேலன்ஸ் ப்ரோ டவுனாக இருக்கும். அண்ட் 12,000 கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு அந்த வருஷத்தோட டிப்ரிசியேஷன் ஆல்சோ 6,000 அண்டு கரண்ட் வேல்யூலேருந்து 6,000 லெஸ் பண்ணிட்டோம்னா 6,000 பேலன்ஸ் ப்ரோ டவுன் கொண்டு வரணும். ப்ரோ டவுன் பண்ணணும். அந்த வருஷம் டிப்ரிசியேஷன் வந்து 6,000. ஸோ டேலி ஆகிடும். ரிமைனிங் எதுவுமே இருக்காது. 6,000. That's all. Thank you.